என்னடா சரியாச்சா? பூஸ் குட்டி என்ன பண்ணுச்சு? நல்லாயிடுச்சா? பரவாயில்லையா? என்ன பண்ணுச்சு? நல்லாயிடுச்சா? என்ன பண்ணுச்சு? என்னடா வெளியில் போயிட்டு விளாண்டுட்டு அது வேர் கொஞ்சோன்னு லைட்டாக அப்படியே ரொம்பலாம் இல்லை. நானே வந்து ஒரு 4 செடி பறிச்சுட்டு வந்தேன். அதில் ஒரு 2 செடியில் தான் வேர் இருந்துச்சு. அப்புறம் காலையில் போயிட்டு நல்லா பார்த்து பறிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இப்போதைக்கு இதை கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதில் சும்மா லைட்டாக சாப்பிட்டது தான். அப்படியே கொஞ்சம் ராகத்தாயிடுச்சு போல இருக்குது அதுக்கு. ஆனால் கொஞ்சம் அப்படியே வெளியே போயிட்டு விளாண்டுட்டு காலையிலேருந்து அப்படியே ஒரே சோர்ந்து போய் தான் இருந்துச்சு. பாவமாக இருந்துச்சு பாருங்க. கொஞ்சம் நேரம் கூட சும்மா நேரம் மாட்டான். இந்த பிள்ளைங்க இருக்கிற வரைக்கும் நல்லா விளாண்டுட்டே இந்த பிள்ளைங்களோட சேட்டை பண்ணிகிட்டே விளாண்டுட்டே இருப்பாங்க. நான் கூட படிக்காதுங்க, இந்த பூனையை வச்சுட்டே விளையாண்டுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவேன். படிக்காமல் விளையாண்டுட்டே இருக்கிறது. அப்போ பார்த்தா காலையில் பார்த்தா கண்ணில் குத்திடும் குச்சி. காலையில் பார்த்தா எந்திரிச்சு வரையிலே பார்த்தா முன் சைடு விட்டுட்டு நாங்கள் படுக்கிற சைடு விடாமல் இதுக்குன்னு தனியாக உள்ளே கதவை சாத்திடுவோம். உள்ளே விட்டுட்டு அது நான் அந்த சைடு கதவை திறக்கும் போதே பேச்சு உள்ளேயே அப்படி கதவை திறக்காம இருந்தாலுமே உள்ளே பேசுனாலே என்ன பண்ணுவான், இது கதவுகிட்ட கத்திக்கிட்டு இருக்கோம், சவுண்டு கொடுத்துட்ருக்கோம். அப்புறமாட்டி கதவை திறந்தாலே என்ன பண்ணுவான், உடையாந்துருவா உள்ளே உடையாந்துருவா. இப்போ பார்த்தா காலையில் வரவே இல்லை. என்னடா இவ்வளோ நேரம் வரலை அப்படின்னு பார்த்தா நாங்கள் வரையில் ரொம்ப லேட்டாகி நான் வரையில் தான் அப்படி வரப்போகுது. பார்த்தா மாடிப்படி சைடு விட்டு கதை சாத்திடுவோம். அதை மாடிப்படி சைடே படுத்துக்குவோம். ஒரு பெட் போட்டு படுத்துக்கிறோம். ஒரு துணியை போட்டு மடித்து போட்டுட்டு இல்லாட்டி சாக்கு மடித்து போட்டுருவோம். அதில் படுத்துக்குவா. பால் வச்சுட்டு இது பண்ணிட்டா படுத்துக்கிறோம். அது மாதிரி கதவு பக்கத்து ஏறி போயிடுறது. நைட்டு ஆனால் வெளியில் பாத்ரூம் போகிறதுக்கு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறது. அது மாதிரி இது பார்த்தா காலையில் பார்த்தா ரொம்ப டயர்டாக இருந்து காலையிலேருந்து எனக்கு மனசே சரியில்லை. இது ஞாபகமாகவே இருந்துச்சு. பாமாச்சு. இப்போ தான் நல்லா இருக்குது. காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம். பார்ப்போம். பூசுமையா பூஸ்குட்டி